ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஓரளவுக்கு சின்னதாக இருந்தால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 4, ஒரு 3 மிளகாய் பச்சை மிளகாய் இது மாதிரி கீறி வச்சுருக்கேன். 100 கிராம் புளியை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். 10 பூண்டை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் பூண்டு ஃப்ளேவரோட குழம்பு நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. நம்ம இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா சூடாகட்டும். ஏன்னா நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைம் கடுகு போட்டுக்கலாம். வெந்தயமும் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு கோல்டன் கலர் வந்துருச்சு வெந்தயம். இந்த டைம் நம்ம பூண்டை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வதங்கும் போதே வாசனையாக இருக்கும். மீன் குழம்பு செய்யும்போது குழி இல்லாமல் இந்த மாதிரி கரண்டியாக எடுத்துட்டா மீன் உடையாது. வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைம் தக்காளியை போட்டுடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நம்ம புளியை ஊற்றிடலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாம். மஞ்சள் தூள் போட்டுடலாம். சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு எப்போவுமே புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே போல் புளிப்பாகவும் தண்ணியாகவும் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். ஏன்னா மீன் குழம்பு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம மீனை போடும்போது நமக்கு தேவையான அளவு அந்த திக்னஸ் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைம் நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு மீனாக உள்ளே வச்சிடலாம். சிம்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும். மீன் உடையாமல் பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செம்ம ஃப்ளேவரோடு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதை அவ்வளோதான், சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சங்கரா மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்க இதை சாப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அது கலர் எப்படி ரெட் கலராக இருக்கோ அதே போலவே அது ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு மீன். அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.